ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்துகிட்டு அன்னைக்கு காலையில ஒரு பதிவு போட்டீங்க. தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுது, எதிர்பாராது எதிர்பாருங்கன்னு போட்டிருந்தீங்க. எப்படி திடீர்னு இந்த மெசேஜ் போட்டீங்க? இல்ல அது உண்மையை சொல்லணும்னா முருகனுடைய அருள் முதல்ல அது ஒரு இன்ட்யூஷன் நமக்குள்ள உணர்த்துச்சு. நீச்சபங்க ராஜ யோகமானது எங்க வேலை செஞ்சதுன்னு சொன்னா, அவருக்கு எதையெல்லாம் எதிர்மறையான விஷயங்களாக கடவுள் கொடுத்தாரோ அதே விஷயங்களே அவர் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சக்தியா மாத்தி ஒரு பெரிய உச்சத்துல உட்கார வச்சிருக்காரு. 1984 முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த முதல் படம் பேரு வெற்றி. ஃபர்ஸ்ட் டயலாக் அண்ணா பத்தி பேசி அந்த திரைப்படத்துல இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிய ஒரே ஒரு அற்புதமான முதல் டயலாக்கு, அறிஞர் அண்ணா இளமையில் அன்பும் அருளும் உடையவராய் விளங்கினார். நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. இந்த 6ஆம் தேதி வரைக்கும் அவர் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லி இருக்க மாட்டார். உண்மையை சொல்லணும்னா மனநலம் பாதிச்ச மாதிரி ஒரு நாளாவது படுத்திருக்கும், தனிமையில் கண் கலங்கி அழுதுருக்கும். இனி வரப்போற காலத்துல எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு முள் படுக்கையின் மீது படுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையைத்தான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, அந்த கேது குருவோடு சேரக்கூடிய காலம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு புது அவதாரம் எடுப்பார். முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, அந்த கேது குருவோடு சேரக்கூடிய காலம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு புது அவதாரம் எடுப்பார். முன்னாடி எப்படி நீங்க ஜெயலலிதா அம்மாவை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அதிரடியான பல முடிவுகளை எடுப்பார். இன்னைக்கு மந்திரியா இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு திரும்ப மந்திரியா இருப்பாங்களான்னு தெரியாது. வீடியோ பதிவு பண்ணி வச்சுப்போம். 6 மாசத்துக்கு பிறகு இன்று மந்திரியாக இருக்கக்கூடிய பலரில் மாற்றங்கள் ஏற்படும். சுகமே சொல்லு சாமி. வணக்கம் சார். சாமி மாலை போட்டு வந்திருக்கீங்க, என்ன திடீர்னு மாலை? இல்லை சார், ரொம்ப நாளா வருஷத்துக்கு ஒரு முறை எப்பொழுதுமே முருகனுக்காக மாலை போறது வழக்கமா இருந்துச்சு. அறுபடை வீட்டுக்குமே போயிட்டு வர்றது வழக்கம். லாஸ்ட் ஒரு 3 வருஷமா முருகனோட ஒரு பெரிய சண்டையில இருந்ததுனால விரதத்தை நான் தொடங்காம இருந்தேன். இடையில மலேசியா மட்டும் அந்த தைப்பூசத்துக்கு 10 மலையில மாலை போட்டு போயிட்டு வந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் முருகன் படை வீடுகளுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஸோ அது கடவுள் ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அந்த உத்தரவு அடுத்த நொடியே போட்டுருவோன்னு சொல்லிட்டு நேத்திக்கு சிறுவாபுரி கோயில் போயிட்டு சூப்பர் முருகனை மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை தொடங்கியாச்சு. அருமை சாமி. ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்துகிட்டு அன்னைக்கு காலையில ஒரு பதிவு போட்டுறீங்க. தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுது, எதிர்பாராது எதிர்பாருங்கன்னு போட்டிருந்தீங்க. நானே யோசிச்சேன், என்னடா நம்ம போன்ல தான் சொன்னாரு, இப்போ மெசேஜாவே போட்டாருன்னு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். எப்படி திடீர்னு இந்த மெசேஜை போட்டீங்க? ஆக்சுவலி இல்லை சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பர்சனலா நிறைய தலைவர்களோட அதைத்தான் நான் யோசிச்சேன், அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட சொல்ற கூட ஃபோனில் இல்லை தலைவா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னீங்க. ஏப்ரல் 23 தைரியமா போட்டீங்களா எப்படி? இல்லை அது உண்மையை சொல்லணும்னா முருகனுடைய அருள் முதல்ல அது ஒரு இன்ட்யூஷன் நமக்குள்ள உணர்த்துச்சு. முதல் விஷயம், அவருடைய ஜாதகத்தை, உண்மையான ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை வச்சு பார்க்கும் பொழுது, அந்த திசாபுத்தி அந்தர காலகட்டங்களை வச்சு பார்க்கும் பொழுது கரெக்டாக பலரும் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், அவர் கடக லக்னம் கடக ராசியில பிறந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ சந்திரனோடு செவ்வாய் அவருக்கு ராசி லக்னத்திலே இருக்கும் பட்சத்தில் அது நீச்ச பங்க ராஜயோகமா வேலை செஞ்சது அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்ல இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவருக்கு கூடவே நடந்துட்டு இருக்கக்கூடிய திசாபுத்தி காலம் என்பது ரொம்ப ஒரு பீக்கான திசை அவருடைய ஜாதகத்துல நடந்துச்சு. அதுல செவ்வாவுடைய அந்தரத்துல தான் அந்த தேர்தல் நடந்து முடிக்கக்கூடிய காலம். ராகு புத்தி செவ்வாய் அந்தரம். அப்ப அந்த சுக்கிர திசையில ராகு புத்தியில செவ்வாவினுடைய அந்தரம் வரும் பட்சத்துல அந்த சுக்கிரன் அப்படின்றது கோச்சார ரீதியா எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 10க்கு அதிபதியான செவ்வாவினுடைய அந்தரம் நடக்கும் காலகட்டத்துல பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் தரக்கூடிய அடிப்படையில் அதுதான் நீச்ச பங்க ராஜ யோகம். ஒரு ஜாதகனை நீச்சமடைய வச்சு அவனை பங்கப்படுத்தி அவனை வாழ்க்கையில் பல்வேறு விதமான வழிகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் வைக்கக்கூடியதுதான் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்தினுடைய தற்பொழுதைய முதலமைச்சர் அவருடைய பிகினிங்ல இருந்து இந்த கடந்த 2 வருஷத்தினுடைய நடவடிக்கைகளை நம்ம எல்லாரும் கூர்ந்து பார்த்திருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனால கண்டிப்பா அந்த வழிகளை சத்தியமா தாங்கியிருக்க முடியாது. அவர் சந்தித்த இடர்களாக இருக்கட்டும், அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகளாக இருக்கட்டும், அவர் சந்தித்த சூழல்கள் உள்பட, அது கரூர் இன்சிடென்ட்ல நம்ம தொடங்கி அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல யாரா இருந்தாலும் சரி, அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவங்க வெளியில போனாலும் கூட அளவுக்கு மீறிய அன்பால ரசிகர்களுடைய கூட்டம், அவருடைய தொண்டர்களுடைய கூட்டங்கள் தொடர்ச்சியா அவர் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போனதை நம்ம பார்த்திருப்போம். பார்க்கிற நமக்கு பதபதன் இருக்கும்.
திருப்பி ஏதாவது இவருக்கு ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட்டை கொடுத்து தேவையில்லாத பேரை கெடுத்துருமோன்னு சொல்லி. பட் அந்த நீச்சபங்க ராசி யோகமானது எங்க வேலை செஞ்சதுன்னு சொன்னா, அவருக்கு எதையெல்லாம் எதிர்மறையான விஷயங்களாக கடவுள் கொடுத்தாரோ அதே விஷயங்களே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சக்தியா மாத்தி ஒரு பெரிய உச்சத்துல உட்கார வச்சிருக்கு. நிச்சயமா நிச்சயமா. 23 மட்டும் போட்டதில்ல, தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்க. 24, 25, 26, 27 எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த பராபவ ஆண்டு அது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? நிச்சயமா சார். ஆக்சுவலி அழகான கேள்வி கேட்டீங்க சார். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலம் என்பது தொடங்கின ஒரு 2 வருஷத்துல அண்ணா முதலமைச்சரா வந்தாங்க. சோ வந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு இளம் அமைச்சரவையை அண்ணா கட்டமைச்சிருந்தார். அந்த 60 வருஷத்தோட சைக்கிள் அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்குது. பேரறிஞர் அண்ணா வந்து சமூக நீதியை பேசினவர், சமத்துவத்தை பேசினவர், எல்லாருக்குமான ஒரு திராவிட அரசியலை பேசியிருந்தவர், பல்வேறு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியும் கூட கடவுள் மறுப்பு கூட அவர் பெருசா எதிர்கொள்ளல. கடவுளை கும்பிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு வாழ்ந்தவர். சோ அப்படி இருந்த அதே ஒரு கால சூழலை 60 வருஷத்துக்கு பிறகு இந்த பராபவ வருஷம் அதிசயமா நடத்துது. பேசும்போது கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல குறிப்பா பார்க்கும்பொழுது பார்த்தா அன்னைக்கு தற்பொழுதைய பல முதலமைச்சர்கள் அன்னைய காலகட்டங்கள்ல அண்ணாவுடைய அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி உலக வரலாற்றிலேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். குறிப்பா இந்திய வரலாறு இந்த மாதிரியான ஒரு அமைச்சரவையை பார்த்தது கிடையாது. முழுக்க முழுக்க இளைஞர்களை கூட்டிய ஒரு சபையாக பார்க்கிறோம். அதுலயும் அண்ணா பேசிய சமூக நீதியும் சமத்துவமும் இந்த ஆட்சியில தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா பார்க்கும்பொழுது பார்த்தா 8 தலித் அமைச்சர்களை இந்த வாட்டி நியமனம் பண்ணியிருக்காங்க. 6 சிறுபான்மை அமைச்சர்கள் இந்த வாட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சமகாலத்துல காதால தான் நம்ம கேள்விப்பட்டு வளர்ந்துருப்போம். பட் இந்த வாட்டி நம்ம பரவலா நீங்க எந்த கிராமத்துல எடுத்து பார்த்து கேட்டிருந்தாலும் சரிதான் சார். எந்த வேட்பாளருடைய ஜாதி தெரியாது, நமக்கு மதம் தெரியாது, பின்புலம் தெரியாது, அவங்க வசதியா ஏழையா பணக்காரா எதுவுமே தெரியாது. சொத்து மதிப்பு உட்பட நம்ம அபிடவிட்டை பார்த்து தான் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு காலம். எதனாலன்னா 60 வருடத்திற்கு முன்னாடி எப்படி இந்த பராபவ வருஷத்தினுடைய மாற்றங்கள் ஒரு இளமையான அமைச்சரவையை உருவாக்கி பேரறிஞர் அண்ணா சமூக நீதியையும் சமத்துவத்தையும் விரும்பி ஒரு ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு சூழல் இந்த பராபவ வருஷத்துல நடந்திருப்பது உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ஜோதிடரா சில விஷயங்கள் நமக்கு பெருமிதமா இருந்தாலும் சில விஷயங்கள் பிரமிப்பாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்துலதான் அந்த ஜாதகத்தின் மீதும் ஜோதிடத்தின் மீதான ஒரு அதீதமான பற்றும் நம்பிக்கையும் புரிதலும் மக்களுக்கும் ஏற்படும். ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய நமக்குமே ஒரு பெரிய அது உந்து சக்தியை கொடுத்துக்கிட்டு. நிச்சயமா அண்ணா பத்தி பேசுறதுனால சொல்லி ஆகணும். 1984 முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த முதல் படம் பேரு வெற்றி. ஃபர்ஸ்ட் டயலாக் அண்ணா பத்தி பேசியிருக்காரு. ஆமா, 1984 வருஷத்துல அவருடைய தந்தையினுடைய இயக்கத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய நடிப்புல அவங்க நடிச்சிருந்தாங்க. அழகான வார்த்தையை நீங்க சொன்னீங்க. முதல் வார்த்தையே அவர் பேசும் பொழுது பார்க்கக்கூடிய நம்ம நேயர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்களும் அதை ப்ரோமோல வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த திரைப்படத்துல இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிய ஒரே ஒரு அற்புதமான முதல் டயலாக்கு வேற அறிஞர் அண்ணா அவர்கள் அன்பும் அருளும் உடையவர், இளமையிலேயே நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொண்டவர் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணியிருப்பார். இல்ல இதைத்தான் பாக்குறப்ப நம்மளுக்கு அது எப்படி சார் முடியும்? 1984 வந்த படம். அது எவ்வளவு ஒரு சமயோசிதமா அவங்க அப்பா இதை யோசிச்சிருந்தாருன்னா அவருடைய முதலமைச்சருக்கு இன்றைய முதலமைச்சருக்கு அன்னை ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வச்சிருக்காரு. அந்த வசனத்தை அவருடைய முதல் சீன் அவருடைய வாழ்க்கையில அவர் நினைச்சிருக்க மாட்டார். அன்னைக்கு படித்த அந்த வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? அன்பும் மருளையும் இவர் கொண்டு இருக்காரு. அவர் அதே மாதிரி நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொண்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பொதுவா பரவலாவே வந்ததுல இருந்து பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பிறந்த குழந்தை என்பது நடப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும். குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் ஓடுன்னு சொல்றது அது நம்மளுடைய அறியாமை, இயலாமை. அந்த குழந்தையினுடைய சூழல், அது பிறந்திருக்கக்கூடிய இடம், அது வளர் இயல்புகளை பார்த்து அதனுடைய வீரியம் என்பது இயற்கையாக ஏற்படும். ஸோ அதே மாதிரி இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளும் அவருடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய சவால்களை அத்தனையும் அவர் கடந்து, குறிப்பா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு குரு புத்தி தொடங்கியிருக்கு. அப்ப இந்த குரு புத்தி என்பது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வான புத்தியாக இருக்கும். அதிலும் குறிப்பா 12 வருஷத்துக்கு பிறகு அவருடைய ராசியிலேயே குரு உச்சமடைய போறார். ராசியில லக்னத்துல குரு உச்சமடைந்து அவருடைய ஜாதக ரீதியா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப எதிரிகளையும் அரவணைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுக்கிறார். அப்ப அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய சத்துரு தொல்லைகளையும் நெருக்கடிகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய ஜாதகத்துக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சமசப்தமமாக குரு பார்க்கிறது கடகத்துக்கு. இப்ப 7ஆம் இடம் அப்படின்றது கூட்டு தொழில்.
இல்லற வாழ்க்கை, தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், இது அத்தனைக்கும் வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்தே பெரிய பலன்களை கடவுள் கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. நிச்சயமா. புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் அவருக்கு மலருவதற்குரிய சூழல்களும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறது. நிச்சயமா. அதற்கு அடுத்தது 9ஆம் இடத்தை அவருடைய ராசி லக்னத்துக்கு குரு உச்சமடைந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். இப்ப நிச்சயமாக ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் வளர்ச்சிகளை அவருடைய ஜாதகத்திற்கு இறைவன் ஏற்படுத்துவார். நிச்சயமா. இன்னைக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகத்தில் அவர் அனுபவித்திருந்தாலும் வரக்கூடிய ஆட்சி பெற்ற குரு அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா. நம்ம சொன்னதுனால சொல்றேன், பிரபஞ்சம் அப்பயே முடிவு பண்ணிருக்க போல தெரியுது. அதான் முதல் டயலாக் அது கொடுத்துருக்கு. சார் இது இப்ப நம்ம யதார்த்தமா பேசுவோம் சார், இது யாருக்காவது சாத்தியமா இருக்கும்? அதைத்தான் நான் யோசிக்கிறேன். அதுவும் 1984 தான் ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தையாக நடிக்கக்கூடிய படத்துல அறிஞர் அண்ணா அன்பும் அருளும் உடையவர், அவர் இளமையிலேயே நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமான வார்த்தையாக இது பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய தீவிரமா இருந்திருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய படங்களை நீங்க எடுத்து பாருங்க சார். இப்போ ரீல்ஸ்ல வரும்பொழுது கடந்த ஒரு 10 வருடத்தில் அவர் படத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த படத்துல பேசி இருக்கக்கூடிய அரசியல், அந்த படத்துல பேசி இருக்கக்கூடிய கருத்து, அந்த படத்துல அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அத்தனையுமே மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுத்து தொடர்ச்சியா அதை பதிவு பண்ணிட்டே வந்திருக்கார். ஆனா நிறைய சவால்களை சந்திச்சார், கடுமையான சவால்களை சந்திச்சார். ஒவ்வொரு திரைப்படம் அவருக்கு திரையிடுறதுக்கு முன்னாடியும் அவர் சந்தித்த சவால்களை பார்த்திருப்போம். குறிப்பா இதுலயும் நம்ம ஜோதிடத்தை ரிலேட் பண்ணியே பேச முடியும். அஷ்டமத்து சனி கடந்த 3 வருட காலங்கள் அவருடைய வாழ்க்கையில பல்வேறு ஒரு நெருக்கடிகளை கொடுத்தது. போன மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும், இந்த 6ஆம் தேதி வரைக்கும் அவர் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லி இருக்க மாட்டார். உண்மையை சொல்லணும்னா மனநலம் பாதிச்ச மாதிரி ஒரு நாளாவது படுத்திருக்கணும், தனிமையில் கண் கலங்கி அழுதுருக்கணும். ஏன்னா அவருடைய ஜாதகப்படி இருந்த காலகட்டம் என்பதும் 8ல ராகு 2ல கேது. இப்ப சொல்லனா துயரத்துக்குள்ள எல்லாத்துலயும் இந்த கடந்த 3 வருட காலங்கள் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா அந்த சவால்கள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றியது அவர் ஜாதகத்துல இருந்த திசாபுத்தி, அதில் நடந்த அந்தரம், அதுல இருந்து அந்த சந்திரனோடு சேர்ந்த செவ்வாயால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நீச்ச வங்க ராஜ யோகத்தினுடைய காலகட்டம் அவர் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறார். அருமை அருமை. சவால்கள் நம்ம பேசுனாலும் சொல்றேன், இனி வரப்போற காலத்துல எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு முள் படுக்கையின் மீது படுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையைத்தான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியையும் மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியையும் கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் அவர் மனதுல ஆழமாகவே இருப்பதை பார்க்க முடியுது அவருடைய செயல்கள்ல. பட் இருந்தாலும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிறந்து இருக்கக்கூடிய குழந்தை என்பது நிச்சயமாக நடைபழக கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நடக்க தெரியாம இல்லை, நடப்பதற்குரிய சூழலுக்காக அது காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் செய்வதற்குரிய சூழல்களையும் அதற்குரிய முன்னேற்பாடுகளையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குரிய காலம் வரும்பொழுது நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அது அற்புதமான கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. அவர் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா, ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி அவருக்கு விலகிடுச்சு, இருந்தாலும் இப்ப 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கிறது. அப்ப கோச்சார ரீதியாக அஷ்டமத்தில் ராகு கேது இருந்துச்சுன்னா சர்ப்பதோஷத்துக்குரிய தாக்கம் இருக்கும். வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் பேசவே மாட்டாரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை இந்த சென்ஸ் ரகசியங்களை வெளியில பேசுறதோ அல்லது தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியில பகிர்ந்துக்கிறதோ, தட் மீன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட உள்பட நான் சேர்த்தே சொல்றேன். ஏன்னா 8ல் ராகு இருந்துச்சுன்னா உடன் இருப்பவர்களாலோ அல்லது 3வது நபர்களாலோ தேவையில்லாத மன உளைச்சல், மன கஷ்டம், மன கருத்து மோதல்களை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். அது நம்ம சரியான பாதையில சரியான நெறியில நம்ம போகணும்னு சொன்னாலும் சரிதான், 3வது நபர்களால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் நம்ம பாதிக்கும். அப்போ இந்த நேரத்துல தளபதி கூட இருக்கிற எல்லாத்துக்கும் நான் அன்போடு சொல்லணும்னு நினைக்கக்கூடியது, எந்த விதத்திலும் தன்னைத்தானே நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய அழுத்தமும் நெருக்கடிகளும் அவரை எந்த விதத்திலும் பாதிச்சிடாதவண்ணே இவங்க பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்ன்றதுனால சோ அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்டிப்பா அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஏற்படும். இதுல ரொம்ப குரூஷியலா அவர் கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடியது, நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த கேது சந்திரனோடு சேர்ந்து அவருடைய கடக ராசி லக்னத்திலே சேருகிறது. அந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக கிரகண தோஷத்துக்குள் அவருடைய ஜாதகம் செல்லும். அப்ப அந்த கிரகண தோஷம் வரும்போது ஒரு ஜாதகனுக்கு என்ன பண்ணுன்னா, ஒண்ணு அவருடைய உடலை பாதிக்கும், அப்படி இல்லைன்னா மனதை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சந்திர கிரகண தோஷம், சந்திரன்னா மனோகாரகன் தான். அது எண்ணத்தில் குழப்பத்தை கொடுக்கும், சிந்தனைகள்ல குழப்பத்தை கொடுக்கும், சில விஷயங்கள்ல தேவையில்லாத மன உளைச்சல், மன நெருக்கடி, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை தரும். அப்ப அதுல தயவு கூர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உடம்ப பாத்துக்கிறாரா இல்லையா, தன்னுடைய மனசை பாத்துக்கணும்.
அந்த மனசை அவர் கவனமா வச்சு ஹேண்டில் பண்ணி எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் உட்படாமல் ரொம்ப ஜாலியா கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டு இருந்தாருன்னு அவர் அழகா நிறைய ஆடியோ லான்ஸ்ல பேசியிருப்பாரு. ஒரு நதியில போகக்கூடிய ஒரு சின்ன தக்க மாதிரி நம்ம அழகா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதை நான் நினைவூட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு நீரோட்டம் மாதிரி அழகாக சென்று அவர் கடல்ல சேரணும்னு விருப்பப்படுறேன். குறிப்பா அந்த ராசியில ராகுகேது வரக்கூடிய காலம் அவருக்கு முடியறதுக்கு 18 மாதங்கள் ஆகும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு இப்ப நம்ம பேசக்கூடிய நாள்ல இருந்து கிட்டத்தட்ட இப்பொழுது 2வது வீட்டுல இருக்கக்கூடிய 6 மாத காலம், அடுத்து வரக்கூடிய 18 மாத காலம் கேது வந்து ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அப்ப 24 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய 2 வருட வாழ்க்கை என்பது நிச்சயமா அவருக்கு ஒரு முள் படுக்கையாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுல ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ உச்சம் பெற்று வரக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி கேதுவோடு சேரும் பட்சத்துல அந்த முள் படுக்கையை எப்படி பஞ்சுமெத்தையா அவர் மாத்திக்கணுன்றதுக்குரிய சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அதையும் அவர் செய்து முடிப்பார். நிச்சயமா குரு கேது கேலாயோகம் சொல்லுவாங்க. உண்மை, அது கேலா யோகம், ஞானத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், வாழ்க்கையை பத்தின புரிதலை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 மாதத்தில் அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அடுத்து வரக்கூடிய அத்தனை வருடங்களுக்கும் அவரை வழி நடத்தும். இன்னும் வேற ஏதாவது கவனமா இருக்கணுமா, இல்ல இது மட்டும் தானா? ஸோ பொதுவா ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை விவாதிக்கிறதே நம்ம எப்பவுமே பேசிப்போம் 2 பேருமே. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறைய பாக்குறீங்க பர்சனலா, எனக்கு தெரியும். முதலே சொன்னப்ப நான் சொன்னேன் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்னப்ப இல்ல வேணாம் அது தப்பா போயிடும், நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க. வேற எதுலயாவது கவனமா இருக்கணுமா? ஸோ உண்மையை சொல்லணும்னா இப்ப கடக லக்னம் அவர் முதலமைச்சரோடது. கடக லக்னத்துக்கு இப்போ 9வது வீட்டுல சனி பகவான் வந்திருக்கிறதுனால ஸோ தந்தையாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கும் கவனமா தான் அவங்க பார்த்துக்கணும். அதுல குரு பார்வை அடுத்த 1 வருஷத்துக்கு உச்சமடைந்து வந்திருந்தாலும் கூட சனி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது சில சவால்களை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கடுத்தது முக்கியமான விஷயம் ஒண்ணு நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா அந்த கேது குருவோடு வந்து சேரக்கூடிய காலம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு புது அவதாரம் எடுப்பார். என்ன சொல்றீங்க, அவதாரமா? எஸ், முன்னாடி எப்படி நீங்க ஜெயலலிதா அம்மாவை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அதிரடியான பல முடிவுகளை எடுப்பார். கேது குருவோட சேரும் பொழுது மிகப்பெரிய ஞானத்தை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய தெளிவை கொடுப்பார், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுப்பார். கேதுன்றது ஆன்மீக தேடலை கொடுக்கும், ஞான தேடலை கொடுக்கும், ஞானமான சிந்தனைகளை தனக்குள்ள உதயமாக்கும். அப்போ தடாலடியான பல முடிவுகளை துணிச்சலா செயல்படுத்துவார் அந்த காலகட்டங்கள். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு மந்திரியா இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு திரும்ப மந்திரியா இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த வீடியோ பதிவு பண்ணி வச்சுப்போம். 6 மாசத்துக்கு பிறகு இன்று மந்திரியாக இருக்கக்கூடிய பலரில் மாற்றங்கள் ஏற்படும். பல மந்திரிகளை மாத்தக்கூடிய சூழல்கள் நடக்கும். நைட்டு தப்பு பண்ணா எப்படி முன்னாடி நம்ம அந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல பார்த்திருப்போம், காலையில எந்திரிச்சாதான் மாவட்ட செயலாளர், காலையில எந்திரிச்சாதான் மந்திரின்ற மாதிரி அதே மாதிரியான சூழலை தளபதி முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பாக கொண்டு வருவார். அது அந்த கேது குருவோட சேரும்பால் அவரை கண்டிப்பா வழி நடத்தும். அதே மாதிரியான தடாலடி முடிவுகளை அவர் எடுப்பார். குறிப்பாக அந்த குருவோட சந்திரனும் சேரப்போகிறது. குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். அந்த குரு சந்திர யோகம் தான் அந்த கேதுவினுடைய தாக்கத்தையே கட்டுப்படுத்த போகிறது அவருடைய ஜாதகப்படி. அப்ப அந்த கேதுவை புனிதமடைய வச்சுட்டு அந்த குரு விலகிடுவார். அடுத்த 2027 மேக்கு பிறகு அந்த குரு விலகினாலும் கடகராசிக்கு 2வது இடத்துலதான் குரு வராரு. அப்ப குரு அந்த இடத்துலயும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய குரு பலனாக இருந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த குருவும் 8ஆம் இடத்தை பார்ப்பதனால பல்வேறு இடர்களையும் நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் அவருக்கு சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயமா சாமி, நிறைய நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் முன்னாடியே பேசுவோம். நீங்க என்ன சொல்லிட்டீங்க, நிறைய பேருக்கு பர்சனலா பார்த்துட்டு இருக்கோம் சாமி, அது எனக்கு தெரியும் யாராவது பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு பர்சனலா பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க சாமி பேசுவதுக்கு இல்ல சாமி நம்ம முடிச்சுட்டு பேசுவோம், நம்ம சொன்னதோட இருக்கட்டும் முடிச்சுட்டு பேசுவோம். நீங்க அந்த பொன்னான நாள் இன்னைக்கு வந்துச்சு. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி, சுகமே சொல்லுவேன். நன்றி சார்.